ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெய்ஸ்வர் விலாக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிருஷ்ணர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் கட்டின துவாரகையும் தெரிஞ்சிருக்கும். அது ஏன் முழுகிச்சு, எதனால் முழுகிச்சு, அதுக்கு என்ன காரணம், யார் அதுக்கு சாபம் விட்டாதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். புது வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. குருஷேத்திர போர் 18 நாள் குருஷேத்திர போர் முடியுது. துரியோதனை தோத்துடுறான், பாண்டவர்கள் ஜெயிச்சிடுறாங்க. காந்தாரி கிருஷ்ணருக்கு ஒரு சாபம் விடுறாங்க. என் 100 பசங்க ஒன்னால தான் செத்து போனாங்க. நீ நினச்சிருந்தா இந்த போரை நினச்சா நிறுத்திருக்கலாம். நீ நிறுத்தாமல் சும்மா வேடிக்கை பார்த்துருக்க. நான் இன்னைக்கு ஒரு சாபம் விடுறேன், யாதவ குல மக்கள் அடிச்சுட்டு சாவாங்க. நீ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மரத்துக்கு அடியில் உட்காந்துருப்ப. அப்போ தான் உன் மரணம் ஒன்று நெருங்குன்ட்டு காந்தாரி கிருஷ்ணருக்கு சாபம் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டவர்களோட அண்ணனான யுதிஷ்டனுக்கு பட்டம்லாம் அழித்து ராஜாவாக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் சில பல வருஷங்கள் போகுது. அதாவது கிருஷ்ணர் கம்சனை கொல்லுவார் இல்லையா, அது பொறுத்துக்க முடியாத அவங்க மாமா எப்படி நீ என் மருமகனை கொல்லலாம், அதனால் உன் யாதவ குல மக்களை அழித்து ஒன்றையும் அழிக்கிறதுக்கு நான் உன் மேலே போர் இருக்க போகிறேன் அப்படின்னு சவால் விடுறாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் யோசிக்கிறாரு, கடலுக்கு நடுவில் ஏன் ஒரு நகரத்தை கட்டக்கூடாதுன்னு கிருஷ்ணர் யோசிக்கிறாரு. இதை உடனே அர்ஜுனர்கிட்ட போயிட்டு சொல்கிறாரு. அர்ஜுனரும் அதுக்கு ஓகே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தேவசிற்பி விஸ்வகர்மாவை கூப்பிட்டு கடலுக்கு நடுவில் ஒரு நகரத்தை அமைக்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் விஸ்வகர்மா சொல்கிறாரு, சரி கிருஷ்ண பகவானே, நான் உங்களுக்கு அமைச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. பணிலாம் நடக்குது. அதுக்கப்புறம் விஸ்வகர்மா எப்படியோ ஒரு சில பல மாதத்தில் துவாரகை நகரத்தை கடலுக்கு நடுவில் கட்டிடுறாரு. உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னா, அர்ஜுனரோட உதவியால் யாதவ குல மக்களை துவாரகைக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே போர் நடக்குது. கிருஷ்ணரும் அர்ஜுனரும் சேர்ந்து படையோட போரை எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க. அங்கே உள்ள 16,000 பெண்களை கூட்டிகிட்டு வந்துடுறாரு கிருஷ்ணர். 16,000 பெண்களையும் கிருஷ்ணர் 16,000 உருவங்களை எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டதா கர்ட புராணம் கூறுது. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் ராதாவோட ருக்குமணியோட மீதி உள்ள 16,000 மனைவிகளோட துவாரகையில் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்காரு. சில பல வருஷங்கள் போகுது. ஒரு நாள் திடீரென யாதவ குல மக்கள்லாம் அடிச்சுக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சத்தம் கேட்டு கிருஷ்ணர் வெளியே பார்த்தா யாதவ குல மக்கள் அடிச்சுட்டு இருக்காங்க. ஏன் அடிச்சுட்டு இருக்கிறேன்னு கேட்டபோது, இவன் என்னை ஏமாத்துறான், அதனால தான் அடிச்சுட்டு இருக்கோம் பகவானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிருஷ்ணர் என்ன பண்ணிடுறாருன்னா, அர்ஜுனர்கிட்ட போயிட்டு சொல்கிறாரு. அர்ஜுனர் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. கிருஷ்ணர் ஒரு மரத்துக்கடியில் போயிட்டு அமர்ந்துருக்கிறாரு. அமர்ந்து உறக்க நிலையில் தியானம் செஞ்சுட்ருக்காரு. அன்னைக்கு பார்த்து ஏன்னு தெரில, கடல் ரொம்ப சீற்றமாக இருக்குது. ஒருவேளை காந்தாரி சாபம் பழிக்க போதோன்னு கிருஷ்ணர் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அங்கே ஒரு ராஜா மானை வேட்டையாடிட்டு இருக்கான். வேட்டையாடிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுறான்னா, மானே நினச்சி கிருஷ்ணர் காலில் வில்ல செலுத்திடுறான். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அவனை பார்க்குறாரு. அவனை பார்த்ததுக்கப்புறம் தான் கிருஷ்ணருக்கு ஞாபகம் வருது. ராமாயணம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ராமர் ஒரு தங்க மானை வேட்டையாட போவார் சீதா தேவிக்காக. இந்த மானு மேலே வில்லு செலுத்துனதுக்கப்புறம் தான் தெரியும் அவன் ராவணனோட ஒற்றன்ட்டு. அதுக்கப்புறம் ராமர் சொல்லுவார், அடுத்த ஜென்மத்தில் நான் கிருஷ்ணராதா இருப்பேன், அப்போ உன் கையில் தான் எனக்கு மரணம்ட்டு. அதுக்கப்புறம் கிருஷ்ணராதன் நினச்சி பார்த்துட்டு அந்த இடத்துல மரணம் அடைஞ்சிருவார். இது அர்ஜுனருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் கிருஷ்ணரோட உடலை எடுத்துகிட்டு சடங்கெலாம் செஞ்சு எரிச்சிருவாங்க. இப்போ காந்தாரி கிருஷ்ணருக்கு கொடுத்த சாபத்தை பற்றி பார்ப்போம். உன்னால தான் என் பிள்ளைங்க இறந்தாங்க, நீ நினச்சிருந்தா இந்த போரே நடந்திருக்காது, எப்போவுமே நிறுத்திருக்கலாம், ஆனால் நீ வேணும்னே அமைதியாக இருந்திருக்க, அதனால் நான் இன்றைக்கி உனக்கு ஒரு சாபம் விடுறேன். நீ கட்டுற நகரம் கடலுக்குள்ளே முழுகும், உன் யாதவ குல மக்கள்லாம் அழிவாங்க, நீ அதை பார்த்து கண் கலங்கிட்டு இருக்கிறப்போ உன் மரணம் ஒன்று நெருங்கும் அப்படின்ட்டு சாபம் விட்டுறாங்க. அதனால தான் துவாரகை நகரம் கடலில் முழுகிச்சு. சரி, ஏன் இப்போ துவாரகையை கட்டினாங்க, எதற்காக துவாரகையை கட்டாங்க, யார் துவாரகையை கட்டினார், கிருஷ்ணர் ஏன் இவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி துவாரகையை கட்ட சொன்னார், யார் சாபம் கொடுத்தா, எதனால் சாபம் கொடுத்தான்னு இப்போ பார்த்தாச்சு. இப்போ ஆர்கியாலஜிஸ்ட்லாம், அதாவது ஆர்கியாலஜிஸ்ட்லாம் துவாரகையை வெளியெடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரிலாம் முயற்சி பண்ணாங்க, என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்க, கவர்மெண்ட் அவங்களுக்கு ஏன் கேட்டோன்னே ஒரு சில பல மாதங்கள் கழித்து நிதி கொடுத்தாங்கன்னா பார்க்க போகிறோம். ஏன் இவங்க நிரூபிக்கணும், இந்தியா தான் பழமையான நாடுன்னு ஏன் இவங்க நிரூபிக்கணும்னா இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். வெளிநாடு ஆர்கியாலஜிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம புராணங்கள்லாம் ஒவ்வொன்றா எடுத்து படித்து பார்க்குறாங்க. இதெல்லாம் எப்படி நாங்கள் நம்புறது, நீங்கள் முதல்ல ஆதாரத்தோடு நிரூபித்து காட்டுங்க, அப்போ தான் நாங்கள் நம்ப முடியும். ஏன்னா நாங்கள் சொல்கிறபடி இந்தியாவில் நாங்கள் பண்ண ரிசர்ச் படி, அதாவது 1700 BCயில் இந்தியாவுக்கு ஒரு டார்க் பீரியடு, அப்படி எப்படி நாங்கள் பண்ண ரிசர்ச்லாம் தப்பாக போகுது.
இந்தியா கவர்மெண்ட் கிட்ட சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியன் ஆர்காலஜிஸ்ட்டையும் சொல்கிறாங்க. இந்தியா தான் ரொம்ப பழமையான நாடுன்னு நாங்கள் நிரூபித்து காட்டுறோம். அதுக்காக இந்த இந்தியா கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு எஸ்ஆர் ராவ் குழுவினர் என்ன பண்ணுறாருன்னா போயிட்டு இந்தியா கவர்மெண்ட் கிட்ட துவாரகை நகரம் முடியிருக்கு, இதேமாரி நம்மளை வெளிநாட்டு ஆர்காலஜிஸ்ட்லாம் இது பண்ணுறாங்க, மட்டம் தட்டி பேசுகிறாங்க, அதனால துவாரகை வெளியே இருக்கணும். இப்போதான் நம்ம இந்தியா ரொம்ப பழமையான நாடு, சைனா யுகித்தியர்கள் மட்டும் பழமையானவர்கள் இல்லை, நம்மளும் பழமையானவங்க தான் அப்படின்ட்டு நிரூபிக்க முடியும்ட்டு கவர்மெண்ட் கிட்ட சொல்கிறாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் முதல்ல ஆதாரத்தெலாம் எடுங்க, அப்புறம் தான் நாங்கள் உங்களுக்கு நிதி கட்ட முடியும்ட்டு இதை அப்படியே மறுத்துடுறாங்க. சரின்னு எஸ்ஆர் ராவ் என்ன பண்ணுறாருன்னா இந்த இமேஜில் பார்க்குற லாஸ்ட் சிட்டி ஆஃப் துவாரகான்னு ஒரு புக்கு எழுதுறாரு. நடுவில் சில கதையெல்லாம் சொல்ல மறந்துட்டேன், அதை இப்போ சொல்கிறேன். எஸ்ஆர் ராவ் மாரி ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா 1970ஸ்லேருந்து 1980s வரைக்குமே இந்த துவாரகை நகரத்தை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரே டாபிக் எத்தனை நாள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மறுத்துடுறாரு அந்த இதை. சரி, இதேமாரி இந்த ஆர்கியாலஜிஸ்ட் மறுத்துட்டாரு, இனிமேல் நாம் ரிசர்ச்சை தொடங்குவோமா அப்படின்னு யோசிச்சு அந்த சயின்டிஸ்ட் பேர் எனக்கு தெரில, அவர் என்ன பண்ணார்னா அட்வான்ஸ்டு பிளானிட்டேரியம் சாஃப்ட்வேர் வச்சு துவாரகை நகரம் வந்து எப்போ முடிஞ்சிச்சுன்னு கேல்குலேட் பண்ணுறாரு. கேல்குலேட் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது மகாபாரத புராணம்லாம் படிக்கிறாரு. படிச்சுட்டு துவாரகை நகரம் முழுகிறதுக்கு நடுவில் 3 சூரிய கிரகணம் வந்திருக்கு, அந்த சூரிய கிரகணத்தை கேல்குலேட் பண்ணி பார்க்கலாமான்னு யோசிச்சு அந்த சூரிய கிரகணத்தை கேல்குலேட் பண்ணி பார்க்குறாரு. புராணப்படி 3 சூரிய கிரகணம் எப்போ வருதுன்ட்டு அந்த சயின்டிஸ்ட் யோசிச்சு பார்க்குறாரு. யோசித்து பார்த்ததுக்கப்புறம் முதல் சூரிய கிரகணம் பாண்டவர்கள் சூரியலாடி வனவாசமும் அந்நியாயவாசமும் போகிறப்ப, அதாவது நாடு கடத்தப்படுறப்போ வந்தது. 2வது சூரிய கிரகணம் எப்போதுன்னா பாண்டவர்கள் அந்நியாயவாசமும் வனவாசமும் அனுபவிச்சுட்டு இருக்கிறப்ப வந்தது. 3வது சூரிய கிரகணம் பாண்டவர்கள் கைலாச மலைக்கு போவாங்களே அப்போ வந்தது 3வது சூரிய கிரகணம். சரி, இதை வச்சு அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு, கேல்குலேட் பண்ணி பார்க்குறாரு. கேல்குலேட் பண்ணதுக்கப்புறமா மிஷின் சொல்லுது துவாரகை 1413 BCலேருந்து 1440 BCக்குள்ளே மூழ்கிருக்கணும்னு அந்த மிஷின் சொல்லுதுன்னு அந்த சயின்டிஸ்ட் நியூஸ் மற்றும் மீடியாவுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. இப்போ எஸ்ஆர் ராவ் கதைக்கு திரும்ப எஸ்ஆர் ராவ் என்ன பண்ணுறாருன்னா 1990ஸ்லேருந்து 21st செஞ்சுரி, அதாவது 2004 வரையும் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து நிறைய பழமையான எச்சங்களையும் கண்டுபிடிச்சி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காரு. ஆனாலும் இந்த பொருளை நம்ப முடியாதுன்னு சொல்லி இங்கிலீஷ் ஆர்காலஜிஸ்ட்லாம் மறுக்கிறாங்க. ஏன்னா பேவலப்பற்றி போல் நிறைய நகரம் கடல் கோபத்தினால முடிஞ்சிருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. எஸ்ஆர் ராவும் அவங்க டீமும் பண்ண ரிசர்ச்சில் வெறும் 14 முறை தான் கடலுக்கு போயிட்டு வந்திருக்காங்களாம். ஏன்னு கவர்மெண்ட்டும் நியூஸும் கேள்வி கேட்டப்போ நவம்பர்லேருந்து பிப்ரவரி தான் அமைதியான கிளைமேட்டு, லைட்டாக பனி பெய்யும், ஆனால் மழை வராது. ஸோ அந்த டைமில் தான் எங்களால் போக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் 2004 சுனாமி வந்ததுலேருந்து இந்த ரிசர்ச்சை கைவிட்டுட்டாங்களாம். எனக்கு இதுக்கு மேலே இன்ஃபர்மேஷன் தெரில, கைவிட்டதாக தான் நான் நிறைய கூகுளில் பார்த்தேன், எனக்கு இதுக்கு மேலே இன்ஃபர்மேஷன் தெரில. ஸோ அவ்வளோதான் மக்களே, நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோட பார்ட் 2 வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நான் பார்ட் 2 எடுக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கும். பார்ட் 2 எடுக்கிறதுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன். நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, அதனால் வியூஸ் மட்டும்தான் வருது, கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் என்னால் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. சரி மக்களே, நாம் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதேமாரி பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.